the pines about a girl named Clara, a shadow of There's a a love whisper that in. என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? இது கதை புனல். உங்களோடு கதை சொல்ல உங்களுக்காக வந்திருப்பது நான் ஆர்ஜி ஜெயாராஜி. நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை மௌனத்தின் நிழல். கதைக்குள்ள போலாமா? மௌனத்தின் நிழல். அறைக்குள் மௌனமே நிலைத்திருந்தது. ஜன்னலுக்கு வெளியே மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்வது கூட ஏதோ ரகசியங்கள் பேசுவது போல இருந்தது. எழுத்தாளர் அம்மு 2 நாட்களுக்கு முன்னால் வலது கையில் ஏற்பட்ட காயத்தால் கையில் துணியால் தொட்டில் போல கட்டி அதை கழுத்தில் கட்டி அணைவாக கையை வைத்திருந்தாள். அவளுக்கு இடது கையால் ஃபோனை இயக்குவதே பெரும் பாடாக இருந்தது. வெறுப்போடு தன் தோழனும் வக்கீலுமான தேவாவிற்கு ஃபோன் செய்தாள். அழைப்பு ஏற்கப்பட்ட பின், ஏண்டா அறிவிருக்கா உனக்கு? நான் அந்த பொண்ணு எப்படி செத்தான்ற டீட்டெயில் கேட்டா நீ என்னடா என் கதையோட முதல் அத்தியாயத்தையே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்க? ஏண்டா நீ எல்லாம் ஒரு வக்கீல்னு நம்பி உன்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்ட அமிச்சா என்னடா இது? மறுமுனையில் தேவா படு நக்கலாக, ஏண்டி உனக்கு கதை எழுதுறதுக்கு பிற கான்செப்டே கிடைக்கலையா? அதான் அவ்வளோ டீட்டெயிலையும் நீயே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியே. இதுக்கும் மேலே உனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா செத்தவளே சுடுகாட்டுலேருந்து எந்திரிச்சு வந்து தான் உனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும். பேசாம நீயே சுடுகாட்டுக்கு போய் அவளை எழுப்பி டீட்டெயில்ஸ் கேளு. அம்மு கோபத்தில் ஃபோனை துண்டித்தாள். எருமை நக்களை பத்தியா இதுக்கு என்றபடியே இடது கையால் அங்கிருந்து தண்ணீர் கிளாஸை எடுக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தாள். அப்பொழுதுதான் அவள் ஃபோனின் தொடுதிரையை கவனித்தாள். அதில் தேவாவின் மெசேஜ் ஒன்று இன்னும் திறக்கப்படாமல் இருந்தது. அதில் ஒரு PDF இருந்தது. அதில் அந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கை இருந்தது. அதை ஓப்பன் செய்தாள். அதில் கடைசி வரி சிகப்பு நிற மையினால் எழுதப்பட்டிருந்தது. அது இறந்த பெண்ணின் வலது கை முறிக்கப்பட்டு ஒரு துணியால் கையை தொட்டில் போல கட்டி அது கழுத்தோடு பிணைக்கப்பட்டிருந்தது. அம்முவின் முதுகுத்தண்டில் சில்லென்ற குளிர் பரவத் தொடங்கியது. அவள் கையில் போடப்பட்டிருந்த கட்டு அவள் கட்டியதல்ல, டாக்டர் கட்டியது. அறையில் சட்டென்று விளக்குகள் விட்டு விட்டு எரியத் தொடங்கியது. சட்டென்று அறையில் இருந்த விளக்குகள் அணைந்து மீண்டும் ஒரே நொடியில் பிரகாசமாக எரிந்தது. அதில் அறையில் இருந்த கண்ணாடியில் அம்முவுக்கு பின்னால் ஒரு உருவம் முகம் சிதைக்கப்பட்டு அவளைப் போலவே வலது கை கட்டு போடப்பட்டு இருந்தது. அப்பொழுது தேவா சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்தது. இதுக்கு மேலே சொல்லணும்னா செத்தவளை நேரில் வந்துதான் சொல்லணும். அந்த உருவம் மெல்ல அம்முவை நெருங்கி அதே சிதைந்து போன குரலில் மெல்ல அவள் காதில் சொன்னது, அடுத்த அத்தியாயம் எழுதலாமா அம்மு? மௌனத்தின் நிழல். அத்தியாயம் 2. கண்கள் சட்டென்று திறக்க அம்முவின் இதயம் ஒரு பந்தய குதிரையை போல வேகமாக ஓடியது. கனவா? வெறும் கனவா? அறைக்குள் ஜன்னல் வழியாக வந்து கொண்டிருந்த அந்த நிலவொளி, அந்த பழைய பிரெஞ்சு கெஸ்ட் ஹவுஸில் இருந்த மர சாமான்களின் மேல் ஒருவித அமானுஷ்யமான ஒளியைத்தான் சூழலைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நெற்றியில் அரம்பிய முத்தான வியர்வையை தன் இடது கை கொண்டு துடைத்து கொண்டாள். வேலை விஷயமாக இந்த ஊருக்கு வந்து தங்கியதில் இருந்தே அவளுக்கு இப்படியானப்பட்ட அமானுஷ்யமான உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது. 2 நாளுக்கு முன் படிக்கட்டில் தவறி உருண்டு விழுந்து கையில் மைனர் ஃப்ராக்சர் வேறு. ஏற்காட்டுக்கும் அவளுக்கும் ஏனோ ஒத்துப்போகாமல் இப்படியெல்லாம் அடி வாங்குகிறாள்.
பயம் மெல்ல அவளை ஆட்கொண்டது. நடுங்கும் கைவிரல்களோடு அவள் ஃபோனை தேடி எடுத்தவள் கால் லாக் எடுத்து பார்க்க அது காலியாக இருந்தது. அப்போ அப்போ தேவா பேசினது அந்த பொண்ணு. ஆஹ், எல்லாம் கனவா? எல்லாம் பிரம்மையா? ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டுக்கொண்டாள். வேலைக்கார அம்மா காலை 8 மணிக்கு தான் வருவார். அதுவரை பொழுதை கழிக்க வேண்டும். காலை 8 மணிக்கு வருபவர் இரவு 8:30 மணி வரை இவளோடு தான் இருப்பார். அவர் போன பின்பான இந்த தனிமை அவளை ஒருவித அசுசைக்கு உள்ளாக்கியது. ஒரு நீண்ட நிம்மதியான மூச்சுக்கு பின் ஃபோனை டேபிள் மீது வைத்த அவள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட பொழுதுதான் அந்த சத்தம் கேட்டது. கிளிங் கிளிங் என்று. அவள் படுத்திருக்கும் கட்டிலுக்கு அடியில் ஏதோ அசைவது போல. அவள் கையில் அந்த கட்டு போடப்பட்டு இருந்ததால் அவளால் அவசரத்திற்கு திரும்ப கூட முடியவில்லை. பொறுமையாக குனிந்து கட்டிலுக்கு அடியில் பார்த்தாள். அங்கு எதுவும் இல்லை. ஆனால் அவளின் செல்போன் வெளிச்சம் தரையில் பட அங்கு ஒரு கால்கள் இருந்தது. சாரி, ஒன் மோர். அவள் செல்போன் வெளிச்சம் பட்டு அங்கு ஒரு நிழல் தெரிந்தது. அவள் கையை போலவே கையில் கட்டு போட்டு தொங்கவிடப்பட்ட உருவத்தின் நிழலது. அம்மு மெல்ல தன் வலது கையை பார்த்தாள். அது அவளின் கையின் நிழல் அல்ல. அப்பொழுது அது யார்? மெல்ல திரும்பி பார்த்தாள். அலறக்கூட முடியாமல் தன் வாயில் கை வைத்து கொண்டாள். அவளுக்கு பின்னால் இருந்த அந்த பீரோவின் கண்ணாடியில் எழுதப்பட்டிருந்தது. அது தூசியால் அல்ல, இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது. கனவு. அது கனவாக வேண்டுமானால் இருக்கலாம் அம்மு. ஆனால் நீ கேட்ட என் குரல் கனவு இல்லை. பயத்தில் உடல் நடுங்கியது. அதே நேரம் அவள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தது. அது தேவாவின் மெசேஜ். ஏண்டி அம்மு, நேற்று நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏதோ செத்த பொண்ணை பற்றி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்த. என்ன, ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஃபோன் காட்டியது எந்த காலும் வரவில்லை என்று. ஆனால் இவன் சொல்வதோ 2 மணிக்கு அவள் ஃபோன் செய்து பேசினாள் என்பது. எது உண்மை? அம்முவின் விரல்கள் நடுங்கியது. அவசரமாக ஃபோனை தேய்த்து தேவாவிற்கு டயல் செய்தாள். இந்த முறை சிக்னல் கிடைப்பதே அவளுக்கு ஒரு யுகம் கடந்து போவது போல் இருந்தது. தேவா, தேவா! லைன்ல இருக்கியா? மறுமுனையில் அம்மு அருகில் இருந்த தேவாவின் குரல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து எழுந்தவனின் குரலைப் போல கரகரப்பாய். என்னுடைய அம்மு, இப்படி காலங்க தலைய ஆரம்பிச்சிட்ட? என்னாச்சு? ஐயோ தேவா, விளையாடாத. தேவா, தேவா, இங்க ஒரு ஒரு பொண்ணை பத்தி சொன்னியே. இல்ல, நான் சொன்னனே. நான் அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? தேவாவின் குரலில் பழைய நக்கள் மறைந்து, ஏ ஏ இரு, நான் தான் சொன்னேன். அந்த பொண்ணு பேரு கிளாரா. உனக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதான் அந்த பழைய கேஸை தூசி தட்டி எடுத்தேன். அந்த பொண்ணு பேரு கிளாரா அந்தோனியா ராஜ். அந்த பொண்ணை பற்றி ஒரு காலத்தில் மொத்த ஏற்காடும் பேசிச்சு. நீ தங்கி இருக்கிற அந்த ஃப்ரெஞ்ச் கெஸ்ட் ஹவுஸ், அது அவங்க பரம்பரை சொத்து. இப்போ அங்கே சுற்றி பார்க்க வர்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கெஸ்ட் ஹவுஸாக மாற்றிட்டாங்க. அவளோட சாவி ஒரு மர்மம். போலீஸ் ரெக்கார்ட் படி அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா.
ஆனால் அவள் இறக்கும் போது அவளோட வலது கை உடைக்கப்பட்டு கையை தொட்டில் கட்டி கழுத்தோட பிணைச்சு வச்சுருந்தாங்க. இதை பற்றி இப்போ எதுக்கு நீ கேட்குற? அம்முவின் கைகளில் இருந்து ஃபோன் நழுவி கீழே விழுந்தது. அந்த பழைய கெஸ்ட் ஹவுஸில் இருந்த கடிகாரம் டிக் 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 என்று ஓடியது. அவளது கண்கள் மெல்ல அந்த பழைய மர பீரோவை நோக்கி திரும்பியது. கண்ணாடியில் எழுதியிருந்த அந்த எழுத்துக்கள் மறைந்தது. ஆனால் கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பத்திற்கு பின்னால் நிழல் ஒன்று நகர்ந்தது. ஜன்னல்கள் படபட என்று அடித்துக்கொள்ள அம்மு பயத்தோடு குனிந்து கீழே விழுந்த செல்போனை எடுக்க குனிய அவள் முன்னால் இரு கால்கள், சிதைந்த நகங்கள், இரத்தம் கலந்து அழுகிய பாதங்கள் அவள் கண்முன்னால். வாயை திறந்து அலற போன அம்முவின் அலறல் தொண்டை குழியிலேயே நின்றது. அங்கு நின்றது வேலைக்கார அம்மா இல்லை. அங்கு நின்றிருந்தது வேலைக்கார அம்மா இல்லை. அவள் கையில் இருந்ததை போல வலது கையை மடித்து ஒரு துணியில் தொட்டில் போல கட்டி தொங்க விட்டிருக்க, நனைந்த கூந்தலோடு அங்கு நின்று கொண்டிருந்தது கிளாரா அந்தோனியா ராஜ். அம்மோ அம்மோ பதில் சொல்லு. அந்த பொண்ணை செத்த அதே ரூம்லையா இப்போ நீ தங்கி இருக்க? கிளாரா மெல்ல குனிந்து அம்முவின் காதோரம் தன் குளிர்ந்த மூச்சு காற்றை செலுத்தியபடியே சொன்னாள். தேவா கிட்ட சொல்ல அம்மு, இது தற்கொலை இல்லை, கொலை. அவளின் வலது கையில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவள் கையில் போடப்பட்டிருந்த கட்டு மெல்ல அவிழ்க்கப்பட்டு அவளது வலது கையும் அதே போல் உடைக்கப்பட்டது. கொடக் என்று எலும்பு முறியும் சத்தம் அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. சென்னையில் ஏசி அறையில் அமர்ந்திருந்த தேவாவிற்கு மறுமுனையில் பாதியிலேயே நின்று போன அம்முவின் அலறல் சத்தமும் எறும்பு முறியும் அந்த கொடக் என்ற சத்தமும் அவனை அப்படியே பித்து பிடிக்க வைத்தது. அம்மு அம்மு ஏய் கேசடி என்ற அவனது அலறல் சத்தம் வெற்று சுவர்களில் மோதி எதிரொலித்தது. வினாடிகள் மரண பயத்தை விதைக்க தேவா அடுத்து ஒரு நொடியை கூட வீணாக்கவில்லை. ஏற்காட்டில் போஸ்டிங்கில் இருந்த அவனது காலேஜ், அவனோடு படித்த பேட்ச்மேட் மூலமாக அவனுக்கு மிக நெருக்கமாக பழக்கமான அங்கு போஸ்டிங்கில் இருக்கும் சப் இன்ஸ்பெக்டர் கவிதாவிற்கு உடனே அழைப்பு விடுத்தான். கவிதா, நான் தேவா, உங்கள் உங்கள் அந்த அந்த ஃப்ரெஞ்ச் கெஸ்ட் ஹவுஸ் தெரியும்ல, அங்கே அங்கே என் ஃப்ரெண்ட் அம்மு தங்கியிருக்கா. அங்கே ஏதோ தப்பு நடக்குது. அங்கே ஏதோ உயிருக்கே ஆபத்து போல. நீங்கள் ப்ளீஸ் உடனே போங்க, ப்ளீஸ் போங்க. அவனது குரல் உடைந்தது. அடுத்த 10 நிமிடத்திற்கு எல்லாம் அந்த ஃப்ரெஞ்ச் கெஸ்ட் ஹவுஸின் அந்த அமைதியை குழைத்து கொண்டு அங்கு போய் நின்றது போலீஸ் ஜீப். கவிதா தன் துப்பாக்கியோடு உள்ளே நுழைய கதவு லேசாக திறந்தே இருந்தது. அங்கு அவர் கண்ட காட்சி அவரை உறைய வைத்தது. அறைக்குள் லேசாக பிணமழுகிய வாடையும் ஊதவத்தி வாடையும் சேர்ந்தே வந்தது. அம்மு அம்மு, அந்த தேவதை பெண் அங்கு சிதைந்து கிடந்தாள். அவளது பாதி உடல் மெத்தையிலும் மீதி உடல் தரையிலும் சரிந்து கிடக்க, தலை ஒரு விசித்திரமான கோணத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு கதை இவ்வளோதான். என்னப்பா, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க
ஆர்வமாக இருக்கா? அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கதைப்புணல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை பற்றியும் என் குரலை பற்றியும் உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற கதைகளை கேட்க மறக்காமல் கதைப்புணல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கதை கேட்க ஆர்வம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஜெயராஜி. ஓகே, இப்போது இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க, விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். விஷயம் என்ன அப்படின்னா, ஜேஆர் நாவல்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் 476 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 500 ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சு அந்த சேனலில். ஸோ அப்போது நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, அந்த சேனலில் வந்து நான் ஸ்டோரிஸ் போடுறதுக்கு டிலே ஆகிற டைமில் ரீடர்ஸ் வியூவர்ஸ் உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நான் சும்மா ஒரு ரேடியோ ஷோ மாதிரி ஒரு வீடியோ மாதிரி பண்ணி போடலாம். எப்படி அப்படின்னா, கூகுள் டாக் நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 5 கேள்விகள் இருக்குது. அந்த 5 கேள்விகளும் வந்து விருப்பப்படுறவங்க பதில் சொல்லுங்கள். அது எதுவுமே ரொம்ப பர்சனலாக இருக்காது, ரொம்ப பொதுவான சில டாபிக்ஸ் தான் இருக்கும் அதில். ஸோ அந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்குற பதில், அந்த பதிலை வந்து ஒரு ரேடியோ ஷோ எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஹோஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ போடாத டைமில் ஒரு சிட்சாட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்து இருந்துச்சு. அது ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. நான் அதுக்கு அப்போது ரெடி பண்ணியும் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை இப்போ வந்து ஜேஆர் நாவல்ஸில் பண்ண முடியாது. ஸோ இப்போது நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ரேடியோ ஷோ இந்த ஐடியாவை வந்து நான் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அதாவது இந்த வீக் ஆஃப் இந்த 3 நாளில் வந்து ஒரு ரேடியோ ஷோ மாதிரி ஒரு நைட் டைமில் நம்ம இதை ஒரு வீடியோவாக போடும்போது அது வந்து கேட்குற உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்த யூடியூப் அதெல்லாம் இப்போ தானே எல்லார் கையிலையும் அதிகமாக ஆண்ட்ராய்ட் செல்ஃபோன் இருக்குது. அந்த 20s அந்த மாதிரி, அதாவது 2000 அந்த மாதிரி டைம்லலாம் அப்படி கிடையாது. நம்ம நிறைய ரேடியோ ஷோஸ் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபீல் கொஞ்சம் திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியா. ஸோ நான் கீழே வந்து அந்த கூகுள் டாக் அந்த ஃபார்மோட லிங்க் நான் கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க நிச்சயமாக அதில் 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம், இல்லை ஏதாவது 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தமிழில் தான் எனக்கு டைப் பண்ணி சொல்லணும். ஏன் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன்னா நான் அந்த ஃபார்ம் ரெடி பண்ணும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எப்போ அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன், அந்த லாஸ்ட்டில் ஸ்கூல் பிரின்ஸிபல் பேசுவார் இல்லையா, அப்போது எங்கள் பிரின்ஸிபல் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணார். என்ன அப்படின்னா, தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு இங்கிலீஷ் கலக்காமல் தமிழில் எந்த டாபிக் வேணால் பேசலாம், ஆனால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முந்திரி கொட்டை மாதிரி கையை தூக்கி போயிட்டு அவர் 10 நிமிஷத்துலலாம் அவுட் ஆகி வந்தாச்சு. ஸோ அது எனக்கு எப்போ நினச்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஐயோ அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் எங்களுக்கு டெஸ்ட் வச்சார். இப்போ நான் அதே டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ இந்த கூகுள் டாக்கில் வந்து 5 கேள்வி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஏதாவது 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம், இல்லை 5 கேள்விக்குமே பதில் சொல்கிறதாலாம் இருந்தாலும் சொல்லலாம். இது வந்து அடுத்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எத்தனை வீடியோ வருது அப்படின்றது. ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களே வந்து அந்தந்த வாரம் என்னென்ன டாபிக் பேசலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நான் ஒவ்வொரு வாரம் அந்தந்த டாப்பிக்கான கேள்விகளோட அந்த கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விருப்பப்பட்டவங்க அந்த ஃபார்மில் இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா.